வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். இந்த சேனல்ல வர்ற அத்துணை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமான விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரம் டிவி என்பது உண்மையிலேயே ஒரு வரம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு காதலும் கசப்பும். ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இப்ப நம்ம புரிதலோட பேச போறோம். இது யாரையும் புண்படுத்தவோ யாருக்கு முன்னுதாரணமாக இருக்கவோ இந்த பதிவு அல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, தாய் தந்தையரா இருந்தாலும் சரி, இல்ல புரிதலோட லைஃப் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். காதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இறைவன் காலத்திலிருந்தே புராணங்கள்ல இருந்தே அன்பு காதலுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. காதல்னா ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றது மட்டும் இல்லை, ஒரு விலங்கினம் மேல இன்னொருத்தவங்க மேல நம்ம காட்டுற பரிவு, கருணை, இது எல்லாமே காதல் தான். இறைவன் மேல வச்சிருக்கிற பக்தி காதல் தான். ஒரு பொருளை நேசிக்கிறது காதல் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டீனேஜுக்கு மேல படிக்கிற வயசுல ஒரு லவ் அஃபேர் வரும். அது நிறைய பேர்த்த வாழ்க்கைய சுனாமி மாதிரி புரட்டியும் போட்டிருக்கு. லவ் மேரேஜ் பண்ணி நல்லா வாழ்றன்னு சொல்றாங்க. லவ் மேரேஜ் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, அவ்வளவுதான். பாதிக்கப்படுறவங்க கொஞ்சம் அதிகம். இது எதனால நடக்குது? எல்லாமே ஜோதிடம் அப்படிங்கிற பார்வையில தான் நான் பாக்குறேன். எதுனாலும் கீழே விழுந்துட்டா கூட இந்த கிரக நிலைகள் ஏதோ டிஸ்டர்ப் இருக்கு, கீழே விழுந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சுகள் என்ன செய்யுது அப்படிங்கிறது பாக்குறோம். அப்போ ஒரு ஜாதகப்படி காதல் அப்படிங்கிறது ஏன் கசப்பா மாறுது, எங்க அது தப்பு நடக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நிச்சயமா தவறு தான். ஏன்னா உங்க மனசு கெட்டு லைஃப் கெட்டு நீங்க வாழணும்னு நினைக்கும் போது வாழ விடாது. இன்னொருத்தர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். இது தேவையில்லை. இது ஒரு புரிதலுக்கான பதிவு. பிடிச்சிருந்தா நீங்க அதை பார்த்துக்கலாம், கேட்டுங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனா அவேர்னஸ், ஒரு எச்சரிக்கை பதிவு. கண்டிப்பா எல்லோரும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதுக்காக நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து உங்க குழந்தைங்க ஜாதகத்தை வச்சுட்டு லவ் வந்துருமா? இல்ல, இது பொது கருத்து பேசுறேன். இனி அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி என்னன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்தாதான் நம்ம முடிவுக்கு வரணும். இது இருந்தா இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்கிறது ஒரு கணக்கு. காதலுக்கான கிரகம் புதன். ஜாதகத்துல காதலுக்கான பாவகம் 5. லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தால் காதலுக்கான பாவகம். காதலுக்கான கிரகம் புதன். ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியோ புதனோ ஒன்றுக்கொன்று தொடர்பு, பார்வை, சேர்க்கை, நட்சத்திர சாரம், தசா புத்திகள் நடக்கும்போது மெல்ல காதல் எட்டி பார்க்கும். அது சக்சஸா தோல்வியாங்கிறது அப்புறம். மெல்லம் அப்படி எட்டி பார்க்கும் லவ், அந்த ஈகர். அதுக்கான தசா புத்திகள் அப்படின்னா 5ஆம் இட பலம் பெற்று புதனும் பலம் பெற்று 5ஆம் இடத்துக்கோ புதனுக்கோ ராகு தொடர்பு வரும்போது கட்டாயம் காதல் வரும். சுக்கிரன் தொடர்பு வரும்போது கட்டாயம் காதல் வரும். புதன் தொடர்பு வரும்போது கட்டாயம் காதல் வரும். இந்த 3 ரொம்ப மேஜர். இது வராம போகாது. மீதி எல்லாம் ஓகே, அவ்வளவுதான். கசப்பு எங்கிருந்து உருவாகும்னா, யாருக்கெல்லாம் புதனோட 5ஆம் அதிபதியோட அல்லது புதன் வீட்டுல 5ஆவது வீட்டுல பாதகாதிபதியோ சனியோ அஷ்டமாதிபதியோ தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு காதல் கசப்பே. இந்த விதிகளை மறுபடியும் எழுதி வச்சு பார்த்துக்கணும். அவர்களுக்கு காதல் கசப்பே. எல்லாரோட வாழ்க்கையிலையும் காதல் ஒரு காலகட்டத்தில் எட்டி பார்த்துதான் போயிருக்கும். எட்டி பார்க்காமல் கட்டாயம் போகாது. ஏன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கூட உங்க மனசு நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு கூட மனசு நினைச்சிருக்கலாம். இந்த அன்பு காதல் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உளமாற அன்பாக போகுமா? அது நம்ம ஜாதகம் தான் அது சொல்லும். சிலர் லவ் மேரேஜ் பண்றங்கிற பேர்ல நிறைய கசப்புகளோட வாழ்றவங்களையும் பார்க்குறோம். சிலர் சந்தோஷமா வாழ்றவங்களையும் பார்க்குறோம். உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துக்கோ புதனுக்கோ
பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சனியின் தொடர்பு இருந்தா நீங்க பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது சேர்க்கை இருந்து 7ஆம் அதிபதி கெட்டு போய் செவ்வாயும் கெட்டு போய் 6-8 பண்ணல மறையிறது, நீசமாகிறது, அஸ்தங்கமாகிறது சொல்றோம். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் கெட்டு போய் ராகுகேதுவோட சேர்ந்து 6-8-12 மறைஞ்சு இதெல்லாம் இருந்து புதனும் கெட்டு போய் 5 குடைவனா அவுட் ஆயிட்டா இந்த லவ்னால அவமானம் தான் மிச்சம். அவமானம் கண்டிப்பா உண்டு. 5-8 தொடர்பு இருந்தாலே காதலுக்காக பெற்றோரை மீறி ஓடி போயிடும். இந்த மாதிரி திருமணத்தை பண்றது. யாருக்கெல்லாம் செவ்வாய் புதன் சேர்க்கையோ இவங்கெல்லாம் நிறைய ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அந்த செவ்வாய் புதன் தான் சொல்லும். புதன் தான் கையெழுத்து, ரிஜிஸ்டர். செவ்வாய் 8ஆம் இடம், அவமானம், தைரியமா போய் பண்றது. இங்க வேறு இந்த பையனை பிடிச்சிருக்கு, என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா அங்க செவ்வாய் புதன். எல்லா செவ்வாய் புதனும் இதை பண்ணிருமானா இல்லை. 5ஆம் இடத்தை பார்க்கணும், 5 குடையவரை பார்க்கணும், புதனை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க எல்லாரும். நீங்க லவ் பண்ற நபர்களாக இருந்தால் உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஒத்து வரும் ஒத்து வராதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி அமைதியா இருக்கிறது உங்க மனசுக்கு நல்லது. மனசு உடைஞ்சு போய் கெரியர் பாதிச்சு அடுத்த களத்துக்கு நீங்க போக முடியாம அது பண்ணிடும். இதெல்லாம் இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குன்னா பெற்றோர்கள் சம்மதத்துடன் மனநிறைவாக சிறப்பா இருங்க, வாழ்த்துக்கள். அதை பத்தி எதுவும் சொல்லலை. ஆனாலும் அந்த பர்மிட் பண்ணணும், அந்த லவ்க்கான கிரகம் பர்மிட் பண்ணணும். இதுல 7ஆம் இடத்துல பாவிகள் இருந்து பாதகாதிபதி இருந்து இந்த 5 புதனெல்லாம் நல்லா இருந்து 7ஆம் இடம் கெட்டு போய் இருந்தா வேற சமுதாயத்தில் கல்யாணம் நடக்கும். வேற மொழி பேசுறவங்க, வேற கேஸ்ட், வேற சமுதாயத்துல இது கல்யாணம் பண்ணி வச்சிடும். கலப்பு திருமணத்தை பண்ணி வச்சிடும். இதையும் அங்க பார்க்கணும். இதுல ஒரே ஒரு விதிகள் என்னன்னா, லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பெற்றோர் சம்மதம் இல்லை, நீங்களே போய் பண்ணிட்டீங்க, சேர்ந்து நல்லா வாழ்ந்தீங்களா, அதான் நெட் ரிசல்ட். இல்லை சார் வாழ முடியலன்னா பிரயோஜனமே இல்லை. அதுக்கான நேர செலவு, கால செலவு, விரயம், காச செலவு எத்தனையோ பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் உங்க ஜாதக அமைப்பில் இருந்தா அமைதியா ஸ்கிப் ஆகி நீங்க பாட்டுக்கு உங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறது சேஃப். ஏன்னா பெத்தவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், அவ்வளவு துன்பங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி வரும். இது இல்லாம இருந்தால் உங்கள் மனம் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும். நன்றாக இருந்தா ஹாப்பியா இருங்க. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதுக்கும் என்னைக்கும் தடை கிடையாது அப்படிங்கிறது ஒரு விதி. ஏன்னா நிறைய ஒருத்தர் ஒரு பெற்றோரெல்லாம் சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறான் சார் லவ் மேரேஜ் பண்ணி என் பையன். என்னதான் கிரகம்னு பாருங்கன்னா அங்க பார்க்க முடியல அந்த பிளானட் இருக்கிற பொசிஷன். பண்ணிட்டு நீங்க சித்திரவதை அனுபவிச்சிடக்கூடாது. அதுக்காக மியூச்சுவலா இல்லப்பா நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, நானும் இருக்கிறேன், நல்ல நண்பர்களா இருப்போம்னு சொல்லிட்டு கூட வந்துடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது அறியாம வரும், வராமலாம் போகாதுங்க. இது எல்லா இடத்துலயும் பெத்தவங்களை, சொசைட்டில நீங்களும் எல்லாமே பாதிக்கப்படுவீங்கிறத ஒரு விதி. கசப்புங்கிற ஒன்றை கையில் எடுத்து நீங்க துன்பப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வா நான் பேசுறேன். இது மறுபடியும் சொல்றேன், யாரையும் புண்படுத்தவோ யாரையோட இதை நம்ம நெகட்டிவா சொல்லவோ இல்லை. இது ஒரு புனிதமானது தான். அந்த புனிதம் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை கசப்பு பண்ணாம இருந்தா சேஃப் அப்படிங்கிறதா என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஜாதக ரீதியாக அது பர்மிட் பண்ணிச்சுன்னா நல்லது, இல்லைன்னா கசப்பு. அதை தெரிந்து கொண்டு நீங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தா கூட தயவு செஞ்சு புரிதலோட வாழுங்க. என் மனைவி தானே நீங்களும் கணவரும், என் கணவர் தானே மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவது நிச்சயமாக இல்லை. ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க போறது இல்லைங்க. குறைந்த காலம்தான். எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்க முடியுமோ, விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு போங்க. விட்டு கொடுக்குறவங்க நிச்சயமா கெட்டு போக மாட்டாங்க. விட்டு கொடுக்கறது மாதிரியான சுகம் உலகத்திலேயே வேற எதுவும் இல்லை. விட்டு கொடுத்து வாழ்றதுங்கிறது ஒரு கிஃப்ட். நீங்க அங்க கடவுளா தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.